ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிசி அப்புறமா யூபிஎஸ்சி ப்ரீலிம்ஸில் வந்து ஜைனிசம்லேருந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு முன்னாடியே வந்து நான் ஜைனிசமோட கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் வந்து பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன், அதை போய் பாருங்கள். வாங்க இப்போ நம்ம பார்க்கலாம் எந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்கன்னுட்டு. ஃபஸ்ட்டு கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1 2009 வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம், வாங்க பார்க்கலாம். The Jain temple known for the finest marble carving in India are situated at. எந்த ஜெயின் டெம்பிள் வந்து ஃபைனஸ்ட் மார்பிள் கார்விங்கான ஃபேமஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அது இந்தியாவில் எந்த இடத்துல வந்து சிச்சுவேட் ஆகிருக்குன்னுட்டு. ஆப்ஷனில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குவாலியர், காந்தாரா, ஜெய்ப்பூர், தில்வாரா கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தில்வாரா. இந்த தில்வாரா டெம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின் ஃபைனஸ்ட் மார்பிள்கான ஃபேமஸான டெம்பிள் இது. நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க பார்க்கலாம். த 23rd தீர்த்தங்கரா ஆஃப் ஜைனா வாஸ். தீர்த்தங்கரா 23rd தீர்த்தங்கரா வந்து யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து ரிஷபநாத், மகாவீரா, அப்புறமா பார்ஷவநாத், அஜித்நாத் கொடுத்துருக்காங்க. ரிஷபநாத் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஃபஸ்ட்டு தீர்த்தங்கரா, செகண்ட் அஜித்நாத் வருவாங்க செகண்டு. நான் வந்து உங்களுக்கு பின்ன நெக்ஸ்ட் ஸ்லைடில் வந்து டோட்டல் 24 தீர்த்தங்கராவும் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் வந்து ஸ்டார்டிங் 2ம் லாஸ்ட் 3 மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 23rd தீர்த்தங்கரா வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர் வந்து பார்ஷவநாத். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து 2014 கேட்டிருக்காங்களா, அதே 2017 டிஎன்பிசி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் பார்க்கலாம். அதே தீர்த்தங்கரா கொஸ்டின் தான் வந்து கேட்டிருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா 22nd தீர்த்தங்கரா வந்து கேட்டிருக்காங்க. அதே 2014 வந்து 23rd தீர்த்தங்கரா கேட்டிருக்காங்க. 2007 வந்து 22nd கேட்டிருக்காங்க. கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு, ஆனால் வந்து சேம் கொஷின்ஸ் ரிப்பீட் ஆகலை. அது கொஞ்சம் ரிலேட்டாக வந்து கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. அதனால பிஒய்க்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணுறதால நம்மளுக்கு வந்து எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்கன்ட்டு புரிய வரும். 22nd தீர்த்தங்கரா வந்து பார்த்தீங்கன்னா நேமிநாத். இங்கே பார்க்கலாம், நான் வந்து 24 தீர்த்தங்கராஸும் நேம் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் வந்து இது ஃபுல்லு வந்து நீங்கள் பயட் பண்ணணுன்னுட்டு இல்லை. நான் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு, செகண்டு, அப்புறமா லாஸ்ட்டு ஒரு 3 மட்டும் நீங்கள் பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தீர்த்தங்கரா பார்த்தீங்கன்னா ரிஷபநாத், அவங்கள வந்து ஆதிநாத்னு சொல்லுவாங்க. செகண்ட் வந்து அஜித்நாத், அப்புறமா லாஸ்ட் 3 வந்து பார்த்தீங்கன்னா நேமிநாத், பார்ஷவா, அப்புறமா மகாவீரா. இந்த லாஸ்ட் 3யும் ஸ்டார்டிங் 2 மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து வேறு எக்ஸாமில் குரூப் சி, குரூப் பியில் எல்லாமே வந்து கேட்குறதுக்கு இது வந்து வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில் வந்து எந்த மாதிரி பிஒய்க்யூஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ட்டு பார்க்கலாம். இப்போ இங்கே பார்க்கலாம், நான் 2018 எடுத்திருக்கேன். அப்போ இதுக்கு 2019, 20 அதிலலாம் கேட்கலையான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதிலலாம் கேட்டிருக்காங்க. அதில் வந்து புத்திசம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, இல்லைனா புத்திசம், ஜெயினிசம் ரெண்டுத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. 2008 பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதனால நான் இதை எடுத்திருக்கேன். நான் புத்திசம் சாப்டர் வந்து பண்ணும்போது பிஒய்க்யூ பண்ணும்போது அதில் நான் வந்து அதெல்லாம் ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம 2018 பார்க்கலாம். வாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு ரிலீஜியஸ் ப்ராக்டிஸ் இன் இந்தியா த ஸ்தானக்வாசி செக்ட். ஸ்தானக்வாசி செக்ட் வந்து எந்த இதை பிலாங் பண்ணவங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம், ஜெயினிசம், வைஷ்ணவிசம், ஷைவிசம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி, ஜெயினிசம். இந்த ஸ்தானக்வாசி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து ஸ்வதம்பரா ஸ்தானக்வாசி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இதோட ஆன்சர் வந்து பி, ஜெயினிசம். இது வந்து 2018 வந்து இந்த கொஷனை கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சி ப்ரிலிம்ஸில். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2013 வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஆர் அப்ளிகபிள் டு ஜெயின் டாக்ட்ரைன். இதில் இருக்கிறது வந்து எது ஜெயின் டாக்ட்ரைனுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. 3 கொடுத்துருக்காங்க, வாங்க ஒன்று ஒன்றா படிக்கலாம். த ஷூரஸ்ட் வே ஆஃப் அனிலேட்டிங் கர்மா இஸ் டு ப்ராக்டிஸ் பீனன்ஸ். இதில் வந்து கர்மா வந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணோன்னா, மீன்ஸ் கர்மா வந்து அனிலேட் பண்ணோன்னா நம்ம வந்து பீனன்ஸ் ப்ராக்டிஸ் வந்து பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க, தவம் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து எவ்ரி ஆப்ஜெக்ட் ஈவன் த ஸ்மாலஸ்ட் பார்ட்டிகல் ஹேஸ் ஏ சோல். இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வந்து சோல் இருக்குது, குட்டி ஆப்ஜெக்ட்டுக்கு கூட வந்து சோல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஜெயினிசமில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஜெக்ட்டுமே வாட்டர், ஃபயர் எல்லாத்துக்குமே வந்து
சோல் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இப்போ 2023ல கேட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஆட் பண்ண மறந்துட்டு இருப்பேன். இதுவும் கரெக்ட் ஆப்ஷனு. 1, 2 ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். கர்மா இஸ் த பேன் ஆஃப் த சோல் அண்ட் மஸ்ட் பி எண்டட். இதுவும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். கர்மா வந்து அவங்க எண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கர்மா வந்து நம்ம இது பண்ணாதான் நம்மளுக்கு வந்து மோட்சம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஜெயினிசமில் வந்து சொல்லுவாங்க. அதனால் நம்ம ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா டி வரும். இதோட ஆன்சர் வந்து டி. ஏன்னா இந்த 3 ஆப்ஷனுமே வந்து கரெக்டாக இருக்குது. இது வந்து 2013ல் கேட்டிருக்காங்க. இன்னும் நடுவுலுமே வந்து இப்போ 2014 அந்த மாதிரி இதுலையும் கேட்டிருக்காங்க. ஆனால் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னால புத்திசம் ஜெயினிசம் மிக்ஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. இல்லைனா புத்திசம் வந்து அவங்க மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நான் புத்திசம் பிவைக்கு பண்ணும்போது 1-2 கொஷின் இப்போ ரெண்டுமே ஆட் பண்ணி கம்பேரிசன் அந்த மாதிரியான கேட்டிருப்பாங்கல்ல, அதை நான் புத்திசமில் பண்ணுறேன். இப்போதைக்கு இதுக்கோட ஆன்சர் வந்து டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2012ல் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம் வாங்க. வித் ரெஃபரன்ஸ் டு த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் வாஸ் வேர் காமன் டு போத் புத்திசம் அண்ட் ஜெயினிசம். நான் சொன்னல புத்திசம் ஜெயினிசம் காமனாக கேட்குறாங்க, இல்லைனா புத்திசம் கேட்குறாங்க. யூபிஎஸ்சி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புத்திசம் ஜெயினிசம் ரெண்டுமே வந்து ஃபேவரட் சப்ஜெக்ட், ஃபேவரட் சாப்டர். இந்த ரெண்டுமே ஃபேவரட் சாப்டர். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எல்லா வருஷமும் எதனா ஒன்று பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கொஸ்டின் எடுக்கும். அதனால் இது வந்து நீங்கள் ரொம்ப ஒரு ப்ராப்பராக வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும் நீங்கள் எக்ஸாமுக்கு. இதில் வந்து நான் ஏன் வந்து இந்த கம்பேரிசன் கொஷின் வந்து எடுத்திருக்கேன்னா, இதில் வந்து நீங்கள் ஒரு ஜெயினிசம் பற்றி தெரிஞ்சிருந்தாலே நீங்கள் இதை ஆன்சர் பண்ணலாம். அதனால் இந்த கொஷின் நான் வந்து எடுத்தேன். வாங்க பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னுட்டு. இதில் வந்து எது காமன் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா அவாய்டன்ஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம் பீனஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட் கேட்டிருக்காங்க. ஆனால் நீங்கள் இதில் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ஜெயினிசமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எக்ஸ்ட்ரீம் நான் வயலன்ஸை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நம்மளும் பார்த்தோம், கிளாஸில் வந்து படிச்சிருந்தோம். அவங்க வந்து ஒரு சாஃப்ட் கிளாத்தால் வந்து ஃபேஸை வந்து கவர் பண்ணிட்டு இருந்தாங்க. தெரியாமல் இன்செக்ட் கூட போயிடக்கூடாது. நடக்கும்போதெல்லாம் ஃபெதர் வச்சு அவங்க க்ளீன் பண்ணிட்டு நடந்துட்டு இருந்தாங்க. சின்ன இன்செக்டை கூட மெரிச்சிடக்கூடாதுன்னுட்டு இவங்க வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து இதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது ரெண்டுத்துக்குமே. அதே புத்திசமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மாடரேட்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. செகண்ட் பார்க்கலாம், இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் வேதா. இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலையுமே வந்து காமனாக இருந்துச்சு, இன்டிஃபரன்ஸ் டு அத்தாரிட்டி ஆஃப் வேதா. ஏன்னா இவங்க வந்து அந்த வேதா எதிர்த்து தான் வந்து இந்த ஹெட்ரோடெக்ஸ் செக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணாங்க, புத்திசம் ஜெயினிசம் எல்லாமே. நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம், டினையல் ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் ரீச்சுவல்ஸ். நம்ம இதுவும் படித்தோம். ஜெயினிசம்லலாம் வந்து ரீச்சுவல்ஸ் எல்லாமே வந்து அவங்க பிலீவ் பண்ணலன்னுட்டு, புத்திசம்லேயும் அவ்வளோதான். இது ரெண்டுமே வந்து காமன் ஆச்சு. நம்மளோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 வந்து எதில் இருக்குது பார்க்கலாம், பியில் இருக்குது. அப்போ நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. இந்த கொஷின் வந்து 2012ல் வந்து கேட்டிருக்காங்க யூபிஎஸ்சியில். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா 2011லையும் கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் புத்திசம்லேருந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க கொஷின்ஸு. அதனால் இந்த சாப்டர் நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும்னு நான் திருப்பி சொல்கிறேன். என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். The Jain philosophy holds that the world is created and maintained by. ஜெயின் philosophy பிரகாரம் வந்து வேர்ல்டை வந்து எதால் மீன்ஸ் எப்படி கிரியேட் ஆகிருக்கு, எதால் கிரியேட் ஆகிருக்கு மெயினாக அப்படின்னு கேட்டிருக்காங்க. நான் ஆப்ஷனில் நம்ம பார்க்கலாம். யூனிவர்சல் லா, யூனிவர்சல் ட்ரூத், யூனிவர்சல் ஃபெய்த், யூனிவர்சல் சோல் கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சல் சோல். இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து யூனிவர்சல் சோல். நம்ம வந்து படிச்சிருந்தோம் ஜெயினிசம் ஃபிலோசஃபி வந்து சோல் வந்து ஜீவா, மேட்டருக்கு வந்து அஜீவா. இந்த ஜீவா அஜீவா ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இது கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம் படிக்கும்போது. இங்கேயும் பார்க்கலாம். இட் கன்ஸ்டியூயன்ட் ஆஃப் சோல், மேட்டர், ஸ்பேஸ், டைம் அண்ட் மோஷன். அதனால இது வந்து இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுங்க. இதோட ஆன்சர் வந்து சோல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அநேகந்தவாத் இஸ் a core theory and philosophy of which one of the following. இந்த அநேகந்தவாத் வந்து எந்த செக்டோட ஃபிலோசஃபி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து 2009ல் வந்து கேட்டிருக்கிறது இந்த கொஸ்டின். இந்த அநேகந்தவாத் அதோட மீனிங் என்னன்னா, இப்போ ஒரு வார்த்தைக்கு வந்து நிறைய மல்டிபிள் மீனிங் இருக்கலாம். இப்போ நம்ம எதனா ஒரு மீனிங் சொல்கிறோன்னா அந்த ஒரு வார்த்தைக்கு வந்து பல மீனிங் இருக்கலாம் அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயினிசமோட ஃபிலோசஃபி.
அனேக் அந்தவாத். இது வந்து ஜைனிசமோட philosophy. அதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து 2004ல் வந்து கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். With reference to ancient Jainism, which one of the following statement is correct? ஜைனிசம்ல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஏ பி சி டி நாலு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் வாங்க. ஜைனிசம் வாஸ் ஸ்ப்ரெட் இன் சவுத் இந்தியா அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ஸ்தலபாகுன்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டாக படிங்க. நீங்கள் கரெக்டாக படிக்கலைன்னா மிஸ்டேக் பண்ணிவிடுங்க. ஸ்தலபாகு சவுத் இந்தியான்னு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன படித்தோம், சவுத் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்ரபாகு லீடர்ஷிப்பில் தான் வந்து சவுத் இந்தியாவுக்கு போனது. சந்திரகுப்தாவும் கூட போயிருந்தாங்க. அவங்க அங்கே போயிட்டு சல்லேகானா பண்ணி டெத் ஆகிட்டாங்கன்ட்டு நம்ம படித்தோம்ல. இவங்க வந்து திகம்பரா அப்படின்னு சொல்லப்பட்டாங்க சவுத் இந்தியாவுக்கு போனவங்கன்ட்டு நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்தலபாகு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்ஷன் ராங். ஸ்தலபாகு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க மகதாலே வந்து இருந்துடுவாங்க. இவங்கள வந்து ஸ்வதம்பரா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். The Jainas who remain under the leadership of Bhadrabahu were called Swetambara. இதுவும் பார்க்கலாம். ராங்காக கொடுத்துருக்காங்க. பத்ரபாகு வந்து ஸ்வதம்பரான்ட்டு கொடுத்துருக்காங்க. பத்ரபாகு பார்த்தீங்கன்னா அவங்க திகம்பரா, அவங்க சவுத்துக்கு போனது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க. ஜைனிசம் என்ஜாய்ட் த பேட்ரனேஜ் ஆஃப் கலிங்கா கிங் கார்வேலா இன் த ஃபர்ஸ்ட் செஞ்சுரி. இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டு. ஏன்னா இந்த கலிங்காவோட கிங் கார்வேலா பார்த்தீங்கன்னா ஜெயினிசம் வந்து பேட்ரனேஜ் பண்ணியிருப்பாங்க. அவங்க ராக் எடிக்ட்லாம் கூட வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. நம்ம ஒரு தாட்டி டி படிச்சுக்கலாம். இது கரெக்டு. நம்ம டி ஒரு தாட்டி படிச்சுக்கலாம். இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஆஃப் ஜைனிசம் த ஜைனா வர்ஷிப் இமேஜ் அன்லைக் த புத்திஸ்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா தப்பு. இவங்க வந்து காடை வந்து இது பண்ணுறாங்க, ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இமேஜ் வர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா காட் வர்ஷிப்பும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இவங்க பண்ணிட்டு இல்லை. போக வந்து அவங்க இமேஜ் ஜைனா தீர்த்தங்கராவோட இமேஜை வந்து அவங்க வர்ஷிப் பண்ணாங்க. போக ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க இமேஜ் வர்ஷிப் பண்ணிட்டு இல்லை. அதனால இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. இது வந்து 2004ல் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து 2000ல் கேட்டிருக்காங்க இந்த கொஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா அசர்ஷன் அண்ட் ரீசனிங் கொஷன், ரீசன் கொஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏல வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஏல வந்து பார்த்தீங்கன்னா the emphasis of Jainism on non-violence, ahimsa, prevented agriculturists from embracing Jainism. மீன்ஸ் இந்த ஜைனிசமோட இந்த நான் வைலன்ஸ் இருக்குல்ல, அஹிம்சா, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அஹிம்சாவாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம். அதான் நான் இப்போ கூட சொன்னவங்களுக்கு இவங்க மவுத்லலாம் கிளாத்தெல்லாம் கட்டிட்டு இருந்தாங்கன்னு சொன்னால அந்த மாதிரி இவங்க சின்ன இன்செக்டை கூட சாவடிக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்தாங்களா. அப்போ இவங்க அக்ரிகல்ச்சரை வந்து ஜாஸ்தி ப்ரெஃபர் பண்ணிட்டு இருந்தில்ல. அக்ரிகல்ச்சர்லேருந்து இவங்களுக்கு ஜாஸ்தி ஃபாலோவர்ஸும் வரல. ஏன்னா விவசாயம் பண்ணும்போது ஏர் ஓட்டும் போது அங்கே இருக்கிற இன்செக்ட்ஸ் எல்லாமே டெத் ஆகிடும்ல. அதனால ஜாஸ்தி இந்த ட்ரேடர்ஸ், பேங்கர்ஸ் தான் வந்து இவங்க ஃபாலோவர்ஸாக இருந்தாங்க. ஆர் பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்க. ரீசன் கல்டிவேஷன் இன்வால்வ்டு கில்லிங் இன்செக்ட்ஸ் அண்ட் பெஸ்ட். இதுவும் கரெக்டு. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலை. வாங்க ஆப்ஷனில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாம். போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ பட் ஆர் இஸ் நாட் கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஏ இஸ் ட்ரூ, ஆர் வந்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஏ ஃபால்ஸு, ஆர் ட்ரூன்னு கொடுத்துருக்காங்க. இதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஏ ஆர் ரெண்டுமே கரெக்டு. ஆர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ வந்து கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அதனால இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2003ல் கேட்டிருக்காங்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை கன்சிடர் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கலாம் என்ன கொடுத்துருக்காங்கன்னுட்டு. வர்தமானா மகாவீராஸ் மதர் வாஸ் த டாட்டர் ஆஃப் லிச்சாவி சீஃப் சேத்தகான்னு கொடுத்துருக்காங்க. வர்தமானாவோட மதர் பார்த்தீங்கன்னா லிச்சாவி பிரின்ஸ். ஆனால் அவங்க வந்து சேத்தகாவோட சிஸ்டர். அவங்க வந்து டாட்டர் இல்லை, சிஸ்டரு. அதனால் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ராங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். கௌதம புத்தா மதர் வாஸ் அ பிரின்ஸ் ஆஃப் ஏ கோஷாலா டைனஸ்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கரெக்டு. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
பாருங்க இந்த யூபிஎஸ்சியில் அந்த தீர்த்தங்கரா கேட்டிருக்காங்க. அதே டிஎன்பிசிலையும் வந்து 23rd தீர்த்தங்கரா யாருன்னு கேட்டிருந்தாங்களே, அது ரிலேட்டடாக தான் வருது கொஷின், பட் டைரெக்டாக வரல. பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்க. பார்ஷாநாத் த 23rd தீர்த்தங்கரா பிலாங் டு பனாரஸ் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ட் ஆன்சர். இப்போ 2-3 வந்து எதில் இருக்குதுன்னு பார்க்கலாம். 2-3 வந்து பார்த்தீங்கன்னா சியில் இருக்குது. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. அவங்க நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 1996 வந்து கேட்டிருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் வேர் காமன் டு போத். பாருங்க போத். ஜைனிசம், இந்த புத்திசம் ஜைனிசம்லேருந்து ஒரு கொஷின் வந்தே வரும், ஒரு தாட்டி செப்பரேட்டாக வரும். இன்னொரு திருப்பி நெக்ஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துமே வந்து இது பண்ண சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ண சொல்லுவாங்க. கூட வந்து காமன் எதுன்னு கேட்பாங்க. ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்பாங்க, ரெண்டுத்துக்குமே காமன் எதுன்னு கேட்பாங்க. அதனால நீங்கள் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா புத்திசம் ஜெயினிசம் ரெண்டுத்தோட ஃபிலாசபி, ரெண்டுத்தோட காமன் என்னன்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னன்ட்டு நீங்கள் மெயினாக தெரிஞ்சுக்கணும். இது ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சுற்றி அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்க்கலாம். அவாய்ட் டு எக்ஸ்ட்ரீம் பீனன்ஸ் அண்ட் என்ஜாய்மெண்ட். அதே சேம் ஃபர்ஸ்ட் பாயிண்டே கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம அதிலே பார்த்தோம், இது வந்து ராங்குன்ட்டு நம்ம படிச்சிருந்தோம். ஏன்னா ஜைனிசமில் வந்து எக்ஸ்ட்ரீம் நான் வயலன்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுவாங்கன்னுட்டு, அதே புத்திசமில் வந்து மாடரேட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால இது ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ராங். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க. இன்டிஃபரன்ஸ் டு த அத்தாரிட்டி ஆஃப் வேதா. இது சேம், இது கரெக்ட். இது ரெண்டுமே வந்து வேதா வந்து இன்டிஃபரன்ஸ் பண்ணுறாங்க. டினைல் ஆஃப் த எஃபிஷியன்சி ஆஃப் ரிச்சுவல்ஸ். ரீச்சுவல்ஸுமே அவங்க வந்து டினைல் பண்ணுறாங்க. நான் இன்ஜுரி டு அனிமல் லைஃப். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா காமன். ரெண்டு பேருமே வந்து நான் இன்ஜுரி, அனிமல்ஸ் கூட வந்து கில் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு இது சொல்லுவாங்க. நீங்கள் அசோகாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட எடிக்ட்ஸில் வந்து இந்த அனிமல்ஸ் எல்லாம் வந்து கில் பண்ணக்கூடாதுன்றெல்லாம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வந்து கரெக்டு. 2, 3, 4 வந்து பார்த்தீங்கன்னா பியில் இருக்குது. அதனால் இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1996 வந்து கேட்டிருக்காங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ பார்ட் ஆஃப் அர்லி ஜெயின் லிட்ரேச்சர். இதில் இருக்கிறது வந்து எது அர்லி ஜெயின் லிட்ரேச்சரோட பார்ட் இல்லைன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஏல வந்து பார்த்தீங்கன்னா தேரி காத்தா கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகரங்க சூத்ரா கொடுத்துருக்காங்க. சூத்ர கீர்த்தங்கா கொடுத்துருக்காங்க. பிரிஹத் கல்ப சூத்ரா கொடுத்துருக்காங்க. இது மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் கிளாஸ் 11 புக்கில் இருக்குது. ஜெயினிசம் சாப்டரில் இது மூணுமே இருக்குது. இது மூணுமே நான் வந்து உங்களுக்கு படிக்க வச்சேன். அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் உங்களுக்கு சொன்னேன் இது வந்து எக்ஸாமில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். இது வந்து ஆல்ரெடி 1996 வந்து கேட்டிருக்காங்க. திருப்பி ரிப்பீட்டட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதே மாதிரி வந்து ரிப்பீட்டட் ஆகாது. வேறு எதனா வந்து சுற்றி வலிச்சு கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கேட்பாங்க. இப்போ சூத்ர கீர்த்தங்கா இது வந்து எந்த செக்டோட டெக்ஸ்ட் அப்படின்ட்டு கேட்பாங்க. அந்த மாதிரி வந்து சுற்றி கேட்பாங்க, டைரெக்டாக கேட்க மாட்டாங்க. இதோட என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் கேட்டிருக்காங்க. நாட் எப்பவுமே வந்து இது க்ளீனாக வந்து நீங்கள் படிக்கணும். நாட் கேட்டிருக்காங்க. அப்போ நாட் பார்த்தீங்கன்னா தேரிகாத்தா. இந்த தேரிகாத்தா வந்து பார்த்தீங்கன்னா புத்திசமோட டெக்ஸ்ட் இது தேரிகாத்தா. அதனால் இது வந்து ஆப்ஷன் ஏ. இது வந்து 1996 கேட்டிருக்காங்க. சாரி 2000 இல்லை, 1996 வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். 1995 வந்து எடுத்திருக்கேன். த கான்செப்ட் ஆஃப் அனுவிரதா வாஸ் அட்வொகேட்டட் பை. இந்த அனுவிரதா கான்செப்ட் வந்து யார், இதில் இருக்கிற ஆப்ஷனில் வந்து யார் வந்து அட்வொகேட் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏல வந்து பார்த்தீங்கன்னா மகாயானா புத்திசம் கொடுத்துருக்காங்க. ஹினயானா புத்திசம் கொடுத்துருக்காங்க. ஜைனிசம். அப்புறமா த லோகாயதா ஸ்கூல். நான் வந்து இந்த லோகாயத்தாலாம் கூட நான் வந்து உங்களுக்கு க்ளீனாக படிக்க வச்சுருக்கேன், அஜீவிகா செக்ட் கூடவே. இதோட ஆப்ஷன் வந்து நீங்கள் கரெக்ட் பார்த்தீங்கன்னா சி, ஜெயினிசம். இந்த அனுவிரதா வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் 5 vows சொன்னேன். இது வந்து ஃபாலோவர்ஸும் மாங்ஸ், அந்த குரு, இவங்க ரெண்டு பேருமே வந்து இதை ஃபாலோ பண்ணணும் ஜெயினிசமில். அதே குரு வந்து பார்த்தீங்கன்னா மாங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரிகரஸ்லேயே வந்து இதை ஃபாலோ பண்ணணுன்ட்டு உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அஹிம்சா, அஸ்தயா, அபரிகிரக, சத்யா. அஹிம்சானா நான் வயலன்ஸ்னு உங்களுக்கு சொன்னேன். அசத்யா சொன்னேன். அசத்யானா நம்ம இது பண்ணோம். அசத்யானா நாட் டு ஸ்டீல், திருடக்கூடாதுன்னு நம்ம பார்த்துருந்தோம். அபரிகிரகனா எந்த விதமான ப்ராப்பர்ட்டியும் நம்ம வந்து பொசஷன் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தோம். சத்யானா நம்ம ட்ரூத்தை தான் வந்து நம்ம பேசணும்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பிரம்மச்சாரியா. இது வந்து நம்ம பார்த்தோம் 5 vows ஆஃப் ஜைனிசம் பார்த்தோம்.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அனுவிரதான்ட்டு வந்து இதை சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நான் வந்து ஃப்ரீயாக வந்து கம்ப்ளீட் டிஎன்பிசி யூபிஎஸ்சி ரெண்டுத்துக்குமே கேட்கக்கூடிய சிலபஸ் எல்லாமே வந்து நான் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரீயாக. நீங்கள் வந்து அதை கம்ப்ளீட்டாக நீங்கள் ஃப்ரீயாக வந்து பார்க்கலாம். ஃபுல் கம்ப்ளீட் ரோட் மேப்போடு நான் வந்து உங்களுக்கு அதில் சொல்லித்தருவேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் ஒரு சில கொஷின்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன், அடிஷ்னல் கொஷின்ஸ். இது வந்து பார்க்கலாம் என்ன கேட்டிருக்காங்கன்னுட்டு. த ஒரிஜினல் ஜெயின் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட் வேர் கால்டு. நம்ம என்ன சொல்ல ஒரிஜினல் ஜெயின் ரிலீஜியஸ் டெக்ஸ்ட்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து அகம், புறம், ஸ்டோரி, சாங் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இது சும்மா பேசிக் கொஷின். இதோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அகம், அங்காஸ், அப்படி அங்காஸ்ன்னு கூட இது வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம். மகாவீரா ப்ரீச்ட் இஸ் ஃபிலோசஃபி இன் விச் லாங்குவேஜ்? எந்த லாங்குவேஜில் வந்து அவங்களோட டீச்சிங்ஸ் ஃபிலோசஃபி எல்லாமே வந்து டீச் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் வந்து ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா மகதி இருக்குது, அர்த்த மகதி இருக்குது, சௌரசேனி இருக்குது, அபபிரம்சா இருக்குது. இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அர்த்த மகதியில தான் வந்து அவங்க டீச்சிங் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா இது வந்து காமன் பீப்புளோட லாங்குவேஜாக இருந்துச்சு. காமன் பீப்புள், அங்கே இருக்கிற காமன் பீப்புள் எல்லாமே வந்து இந்த அர்த்த மகதி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா சான்ஸ்கிரிட் எல்லாமே வந்து அவ்வளோ காமன் பீப்புளால் வந்து பேச முடியல அந்த டைமில். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா சான்ஸ்கிரிட் எல்லாம் வந்து அவ்வளோ காமன் பீப்புள் பேச மாட்டாங்க. அப்போ வந்து அர்த்த மகதி வந்து காமன் பீப்புள் லாங்குவேஜாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின். எ பிளேஸ் இன் ராஜஸ்தான் வேர் யூ கேன் சி ஜெயின் ஆர்கிடெக்சர். எந்த இடத்துல ராஜஸ்தானில் நீங்கள் இந்த ஜெயின் ஆர்கிடெக்சரை வந்து பார்க்க முடியும்னு கேட்டிருக்காங்க. இங்கே வந்து கிர்னார் கேட்டிருக்காங்க, ஹாத்தி கும்பா கேட்டிருக்காங்க, ஸ்ரவணபெலகோலா. இந்த ஸ்ரவணபெலகோலா பார்த்தீங்கன்னா இது கர்நாடகா, இது ராஜஸ்தான் வராது. இந்த கிர்னாரும் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் வராது. கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபு. நம்ம இங்கே தான் வந்து டிஎன்பிசி கொஸ்டினில் பார்த்தோமே தில்வாரா டெம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே மவுண்ட் அபு கிட்ட தான் இருக்கிறது. ராஜஸ்தான் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் அபு. இதோட கரெக்ட் ஆன்சர் மவுண்ட் அபு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஹூ வாஸ் த 22nd தீர்த்தங்கரா? அதே தான் நம்ம டிஎன்பிசியில் கேட்டிருந்தாங்கல்ல, 22nd தீர்த்தங்கரா வந்து கேட்டிருக்காங்க. நேமிநாத். இதோட கரெக்ட் ஆன்சர். 23rd பார்த்தீங்கன்னா பார்ஷவநாத், 24th தான் வந்து மகாவீரா. நெக்ஸ்ட் கொஸ்டின். த செகண்ட் ஜெயின் கவுன்சில் வாஸ் ஹெல்ட் அட். செகண்ட் ஜெயின் கவுன்சில் வந்து எங்கே நடந்துச்சுன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து பாட்லிபுத்ரா, ராஜகிரகா, வல்லாபி, வைஷாலின்னு கொடுத்துருக்காங்க. பாட்லிபுத்ரா வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சில் வந்து நடந்தது பாட்லிபுத்ராவில். செகண்ட் ஜெயின் கவுன்சில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வல்லாபியில் வந்து நடந்தது. இந்த வல்லாபி வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்குது. இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜெயின் கவுன்சில் வந்து, செகண்ட் ஜெயின் கவுன்சில் வந்து நடந்தது. ஃபர்ஸ்ட் ஜெயின் கவுன்சில் வந்து பாட்லிபுத்ராவில் நடந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் டஸ் நாட் பிலாங் டு த த்ரீ ரத்னாஸ் ஆஃப் ஜெயினிசம்? இந்த த்ரீ ரத்னா ஆஃப் ஜெயினிசமில் வந்து எது பிலாங் பண்ணுறது இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நாலேஜ் நம்ம பார்த்தோம், ரைட் நாலேஜ்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து மெடிடேஷன், நெக்ஸ்ட் வந்து குட் ஆக்ஷன், நெக்ஸ்ட் வந்து லிபரேஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து இந்த குட் ஆக்ஷன்ன்ற இது வந்து நம்ம படிக்கல. ஏன்னா இந்த குட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா கர்மா வந்து இண்டிகேட் பண்ணுது. நம்ம பார்த்தோம் இவங்க வந்து கர்மா வந்து இது பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால இந்த குட் ஆக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. அதனால இதோட டஸ் நாட் பிலாங் கேட்டிருக்காங்கல்ல, அதனால இதோட கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா குட் ஆக்ஷன் சி. இதோட வந்து நம்ம கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து முடிஞ்சிச்சு. இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் தான் வந்து எடுத்தேன். யூபிஎஸ்சி இது வந்து நான் கம்ப்ளீட்டாக எடுத்தேன். டிஎன்பிஎஸ்சி தான் நான் வந்து எடுத்தேன். டோட்டல் ஒரு 9 இயர்ஸ் பேப்பர்ஸ் வந்து நான் அனலைஸ் பண்ணியிருந்தேன் டிஎன்பிசியில். அதிலிருந்து நான் இவ்வளோ கொஸ்டின்ஸ் டிஎன்பிசி தான் எடுத்தேன், யூபிஎஸ்சி தான் எடுத்தேன். இன்றைக்கி வந்து நான் இதோட இந்த வீடியோ வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் புத்திசமோட கம்ப்ளீட் பிஒய்க்யூஸும் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி ஜைனிசம், அப்புறமா வேதிக் ஏஜ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ஸ்டோன் ஏஜ் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதோட லிங்க் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் அதை போய் பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.